எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மந்த்து நம்ம பண்ண ஃபஸ்ட்டு கருத்தோட இந்த குண்டம்மா தான். அவன் நல்ல குண்டா ஆரோக்கியமா தெரிஞ்சா பார்க்குறதுக்கு. சர்ஜரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிளட் லாஸ் அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாரு. ஓகே, இந்த மாரி கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சுன்னா, நான் டேக் ஓவர் பண்ணிருவேன். இல்ல ஓகே நார்மல்னு சொல்லிட்டாருன்னா, அவங்களே போஸ்ட் கேர் பார்க்க வச்சுருவேன். ஸோ நான் டேக் ஓவர் பண்ணிட்டேங்க. 2 டேஸாக சாப்பிடல, பச்சையா வாந்தி எடுத்தா. உடனே டவுட் ஆகிடுச்சு. என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 4ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேன். ஃபைன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு லிவர் வந்து 115 தான் இருக்கணும். பட் ஆனால் 3300 ஹெவி இன்ஃபெக்ஷனில் இருந்தா. அப்போயே டவுட்டு. பட்டு எனக்கு டாக்டர் சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. நானும் ஃபுல்லாக களத்தில் இறங்கிட்டேங்க. லாஸ்ட்டாக 1ஆம் தேதியில இந்த மந்த்தே வந்து நான் ப்ராப்பராக யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் இவங்க ஒரு 2 பேர் மஞ்சக்காமால் அவங்க பண்ண வேலை தான். அது போக 3 பசங்க. சரி ஓகே, நம்ம எண்ட் ஆஃப் டே இந்த பிள்ளைங்களுக்காக தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஓவர் கம் பண்ணிட்டு போயிடலாம். பாத்ரூம் போகாமல் இருந்தால் பாத்ரூம் போயிட்டா. இப்போ வந்து நல்லா 10 டேஸ் ஆச்சு ஐ திங்க் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுலேருந்து. ஸோ நல்லபடியாக ஃபுட் இன்டேக் ஆரம்பிச்சிட்டா. டெய்லி அவளுக்கு வந்து மெடிசன்ஸ் போயிட்டுருக்கு. 21 நாள் மெடிசன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் போய் ரிலீஸ் பண்ணுவேன். ஒரு ஹோப் கொடுத்துட்டா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கண்ணா அப்படின்னு. தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டுருக்கேங்க. பார்ப்போம், ஃபர்தராக அவர்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றிங்க.